தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்ட நிலையில் தமிழக அரசின் உத்தரவால் வாழப்பாடி அருகே உள்ள 5 கிராமங்களில் மட்டும் கடந்த 2 ஆண்டுகளாக பொங்கல் பண்டிகையை கொண்டாட முடியவில்லை என்று கிராம மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். அரசின் உத்தரவு என்ன? பொங்கல் கொண்டாட்டத்திற்கு தடையாக இருப்பது என்ன? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். பொங்கல் பண்டிகை என்பது தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாவாக உள்ளது. தமிழ்நாட்டில் தீபாவளி பண்டிகையை கொண்டாடாத எத்தனையோ கிராமங்கள் உள்ளன. ஆனால் பொங்கல் பண்டிகையை கொண்டாடாத மக்கள் இல்லை என்றே சொல்லலாம். அந்த வகையில் பொங்கல் பண்டிகை தமிழர்களின் உணர்வுகளோடு கலந்த ஒரு திருவிழாவாக உள்ளது. இந்த ஆண்டின் பொங்கல் பண்டிகை தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஆனால் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள 5 கிராமங்களில் மட்டும் கடந்த 2 ஆண்டுகளாக பொங்கல் பண்டிகையை கொண்டாட முடியவில்லை என்று கிராம மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். எல்லா ஊர்லேயும் செலிப்ரேஷன் பண்ணிட்டாங்க. இந்த ஊர் சுற்றுலா ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டி முடிஞ்சா தான் பொங்கலே முடியும். பொங்கல் முடியல எங்களுக்கு. போன வருஷம் பொங்கல் முடியும், இந்த வருஷம் பொங்கல் வந்துருச்சு, அதுவும் முடியும். பொங்கல் போன்ற பாரம்பரிய பண்டிகைகள் அவரவர் பழக்க வழக்கத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு பகுதிக்கும் மாறுபடுகிறது. அந்த வகையில் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே சின்னமநாயக்கன் பாளையம், ரங்கனூர், கொட்டவாடி, சின்ன கிருஷ்ணாபுரம், தமையனூர் ஆகிய 5 கிராமங்களில் பொங்கல் பண்டிகையை வினோதமான முறையில் கொண்டாடுகின்றனர். இவர்களின் வழக்கப்படி வங்காநரி எனப்படும் காட்டு நரியை பிடித்து கூண்டில் அடைத்து மேளதாளத்துடன் ஊர்வலமாக அழைத்து வந்து மாரியம்மன் கோயிலை சுற்றி வலம் வந்த பின்னர் நரியை காட்டுப்பகுதியில் கொண்டு சென்று விட்டு விடுகின்றனர். அதன் பின்னரே பொங்கல் இடுவதையும் விவசாயத்தை தொடங்குவதையும் வழக்கமாக கொண்டுள்ளனர். கடந்த 200 ஆண்டுகளாக தங்கள் முன்னோர்கள் பழகி வந்த இந்த வினோத நிகழ்வை இன்றளவும் பழமை மாறாமல் செய்து வருகின்றனர் இந்த 5 கிராம மக்கள். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு வங்காநரியை வனவிலங்கு பட்டியலில் இணைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது. இதனால் வங்காநரியை பிடிக்க வனத்துறையினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அத்துடன் வங்காநரியை பிடிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வனத்துறை எச்சரிக்கை நோட்டீஸ் விடுத்துள்ளது. இதனால் வங்காநரியை பிடிக்க முடியாமல் கடந்த 2 ஆண்டுகளாக பொங்கல் பண்டிகையை கொண்டாடவில்லை என்று வேதனை தெரிவிக்கின்றனர் கிராம மக்கள். இது நாங்கள் பாரம்பரியத்தை எங்களால் விட்டு கொடுக்க முடியல. அதனால் எங்களுடைய வலையை இந்த கோயிலே ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு, 2ஆவது வருஷம் நடந்துகிட்ருக்கு. அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி இந்த வலையை நாங்கள் எடுக்க மாட்டோம், இங்கேயே இருக்கட்டும். அதுக்கு நாங்கள் ஏதோ ஒரு மேல்முறையீடு பண்ணி கேஸ் போட்டு எங்களுக்கு இந்த இது எங்களுக்கு கிடைக்கணும், பாரம்பரிய அழிய விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கிறோம். இந்த வருஷம் எங்களுக்கு பொங்கல் இல்லை, போன வருஷம் எங்களுக்கு பொங்கல் இல்லை. வங்காநரியை வனவிலங்கு பட்டியலில் இருந்து நீக்க கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ள இப்பகுதி மக்கள் தமிழ்நாடு அரசு அறிவிப்பை திரும்ப பெறும் வரை சுப நிகழ்ச்சிகள் மற்றும் துக்க நிகழ்ச்சிக்கு மேளம் அடிக்க மாட்டோம் என்றும் கிராம மக்கள் நூதன போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர். ஒரு வருஷமாக எங்கள் ஊரில் இறந்தாலும் மோளம் அடிக்க மாட்டோம், கல்யாணத்துக்கு மோளம் அடிக்க மாட்டோம், எந்த இதுவும் செய்ய மாட்டோம். ஆனால் எங்கள் ஊரில் பண்டிகையே இல்லை. மொத்தம் இந்த பொங்கல் விழாவை கொண்டாடினா தான் எங்களுக்கு விவசாயம் செழிக்கும். இதை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் பாரம்பரியமாக அதை விட்டுட்டு எங்கள் ஊரில் பண்டிகையே இல்லை. அதனால் நாங்கள் எந்த அவங்கவுங்க வீட்டிலே இருக்கிறோம், எந்த விவசாயத்துக்கும் போகிறதில்ல. பொதுவாக பொங்கல் பண்டிகையின் போது 5 கிராம மக்களும் மாரியம்மன் கோயில் முன்பு கூடி கோலாகலமாக கொண்டாடி வரும் நிலையில் இந்த ஆண்டு பண்டிகை கொண்டாட்டமின்றி கிராமமே வெறிச்சோடி காணப்படுகிறது. தமிழ்நாடு அரசின் அறிவிப்பால் கடந்த 2 ஆண்டுகளாக பொங்கல் கொண்டாடப்படவில்லை என்றும்
இதனால் வெள்ளாமை இல்லாமல் போனதாக வருத்தம் தெரிவிக்கின்றனர் இப்பகுதி முதியவர்கள். இதனால இந்த ஊரே விழா கோலம் இல்லை, எந்த விழாவும் இல்லை. செத்தாலும் மூலம் அடிக்கிறதில்ல, ரேடியோ அடிக்கிறதில்ல, கல்யாண காரியம் பண்ணாலும் ரேடியோ மூலம் எதுவுமே இல்லை. இனிமேல் என்னமோ வந்தால் போனான் இருக்குது இந்த ஊர். அதனால் அதை பார்த்து ஒரு முடிவு பண்ணி வைக்கிறது. இந்த வரைக்கும் பொங்கலே இறப்பு இல்லை, எல்லாம் நின்று போய் கேவனு கிடக்குது ஊரே. எப்பேர் இந்த இடம்லாம் இப்போ பார்த்தா மைதானத்தில் கூட்டம் நிறையா நிற்க நோண்டி, இந்த வரைக்கும் நோண்டி இல்லை, ஒன்றும் இல்லை. இது போன்ற வினோத பழக்கமெல்லாம் முதியோர்களிடம்தான் இருக்கும் என்று நினைத்தால் இப்பகுதி இளைஞர்களும் வங்கா நரியை ஊர்வலமாக கொண்டு வர முடியாததால் தங்களுக்கு கடந்த ஆண்டு பொங்கலே இன்னும் முடியவில்லை என்று வேதனை தெரிவிக்கின்றனர். நாங்கள் நரியை பிடித்து வந்து கொடுமைப்படுத்தவில்லை என்றும், எனவே தங்களின் உணர்வுடன் கலந்துவிட்ட பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க அரசு உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். கிராம மக்கள் தடையை மீறி வங்கா நரியை பிடித்து விடுவார்களோ என்பதற்காக வனத்துறையினர் கிராமத்திற்குள் காவலில் ஈடுபட்டுள்ளனர். வன விலங்குகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே நேரம் 200 ஆண்டுகளாக இந்த பழக்கத்தில் ஊறிப்போன கிராம மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்றும், விலங்கிற்கு உரிய பாதுகாப்பு அளித்து இவர்களின் கொண்டாட்டத்திற்கும் வழிவகை செய்ய வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக வாழப்பாடி செய்தியாளர் சந்தானமுடன் ஷீபா ஜேனர்.